இன்னைக்கு திங்கட்கிழமை குழந்தைங்களுக்கு ஸ்கூலு. அதனால இன்னைக்கு நேரமா வந்து சமையல் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேங்க. பயங்கரமா இப்பலாம் பனிங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது கூட பயங்கரமா குளிருதுன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு தான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தேன். ஆனா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்படி வாக்கிங் விட்டுட்டு போகும்போது தான் குட்டிமா பக்கத்துல அவங்க அப்பாவ எழுப்பிவிட்டு படுக்க சொல்லிடுவேன். என்ன தூங்கி எந்திரிச்சோன்னு அழுவாங்க அம்மாவ காணோன்னு. வாக்கிங்லாம் போகும்போது கூட கொஞ்சம் பனி கம்மியா தான் இருந்துச்சு. திரும்ப வீட்டுக்குள்ள வந்தோனே குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. கதவெல்லாம் சாத்திட்டு தான் சமைக்க ஆரம்பிச்சேன். சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா வரதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சாஃப்ட்டா வர வேற எதுவுமே தேவையில்லங்க. தண்ணி மட்டும் நீங்க தாராளமா விட்டு நல்லா இந்த மாரி பதத்துல நீங்க பெசஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் போல விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட்டா தேய்ச்சு நீங்க போட்டு எடுத்தீங்கனாவே சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டா வந்துருங்க. நான் வேற எதுவும் வந்து சப்பாத்தி சாஃப்ட்டா வர ட்ரை பண்ண மாட்டேன். இந்த மெத்தட் மட்டும் தாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு குடுத்தாலாம், அது கூட வந்து மூக்கல்ல கிரேவி செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். குக்கர்ல எண்ணெய் ஊத்தி மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் நல்லா நசுக்கி போட்டுறணும். அது கூட 3, 4 தக்காளி, கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு பேஸ்ட் இதில சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்து நல்லா பரட்டிட்டு நைட்டே ஊற வச்ச மூக்காலையும் இதில சேர்த்துடணும். ஒரு 1/2 மூடி போல தேங்காய், அதில வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமா சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சிட்டு வந்துரணுங்க. அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்ட அதில ஊத்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணிலாம் ஊத்திட்டு, கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு, விசில் போட்டு ஒரு 4, 5 விசில் போல வர அளவுக்கு விட்டுறணும். இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு மட்டும் இல்லங்க, இட்லி, தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். குழம்பு ரெடி பண்ணிட்டு, ஒரு பக்கம் வந்து சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டேன். குட்டிமா வந்து இன்னைக்கு பூரி தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு தனியா வந்து ஒரு 2 பூரி போட்டு குடுத்துட்டேங்க. குட்டிமாவுக்கு ஏன் இன்னும் முடி வெட்டாம இருக்கீங்க? முடி கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. குட்டிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிக்கணுங்க. அதனாலேயே இன்னும் முடி கட் பண்ணல. மலையனூர் கோயிலுக்கு தாங்க மொட்டை அடிக்கணும். இந்த லீவுக்கே போலான்னு பார்த்தோம். போக முடியல. கூடிய சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சிடலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமா ஜெயக்குட்டிய ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாச்சு. காலையில பாருங்க 7 மணி. ஆனா இன்னும் பனி எப்படி பெய்யுதுன்னு. அங்க எப்படி பனி அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.